சொல்லும் செயலும் ஒருமித்த நிலை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசிக்கு இறைவனோட தலைவிதி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பதிவின் மூலமா ஏதோ ஒரு செய்தியை உங்களுக்கு இறைவன் சொல்லுவார். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எதை செய்யறாங்களோ அதை சொல்லுவாங்க, எதை சொல்றாங்களோ அதை செய்வாங்க. மாறுபட்ட குணம் கிடையாது. சில பேர் ஒரு பொறுப்பு தலைமை ஏற்றுக்கிட்டு அப்படியே ஜகா வாங்கிடுவாங்க. அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, நான் தெரியாமல் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்க அப்படி கிடையாது. பொறுப்பு எடுத்துட்டாங்கன்னா அது வெற்றி காண்பும் வரை பின்வாங்க மாட்டாங்க, வென்றே தீருவாங்க. அதுதான் மிதுன ராசியோட ப்ளஸ். ஆனால் நடுவில் இடைஞ்சல் வரக்கூடாது. இதை தான் இவங்க யோசிப்பாங்க. நம்மளுக்கு பொறுப்பையும் கொடுத்துட்டு பின்னாடி ஒருத்தர் கொடாஞ்சிட்டே இருந்தால் எப்படி வேலை செய்யும்? அது பிடிக்கவே பிடிக்காது. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் கேட்கல, இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்போ மிதுன ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பொறுப்பை இண்டிவிஜுவலாக அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க அதை சக்ஸஸாக முடிச்சு கொடுப்பாங்க. ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கணும்னா அது மிதுன ராசி தவிர வேறு எந்த ராசியாலும் செய்ய முடியாது. உங்களால் மட்டும்தான் அதை முடிக்க முடியும். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு ஆரம்ப காலகட்டம் முதல் 100 ஆண்டுகள் வரை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ராசிக்காரங்க ரொம்ப தொழிவாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க வின் பண்ணுவாங்களா அப்படின்னு பல கேள்விகள் வரும். கேள்விகள் மட்டும் இல்லை, உங்களுக்கே தோணும் நாங்களாம் வின் பண்ணவே முடியாதா அப்படின்னு. ஜெயிச்சவன் என்ன சொல்லுவான்? நான் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் யாருமே ஏற்றுக்கலைங்க, அங்கீகாரமே கொடுக்கல அப்படின்னு ஜெயிச்சவங்க சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சார் என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, முன்ன இருந்த மரியாதை கூட இப்போ இல்லையே, எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, புத்தி கூர்மையை கொண்டவர்கள். புத்தினா உடனடியாக அது வேலை செய்யாது, ஆராய்ந்து தான் வேலை செய்யும். ஒரு விஷயத்தை ஆராய்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எடுத்தமா கவுத்தமா அப்படின்னு போனால் எங்கேருந்து சக்ஸஸ் ஆகும்? பிளானிங் வேணும், ஒரு மைண்ட் செட் இருக்கணும். கிளியர் மைண்ட் செட் இருந்தால் அடிச்சுட்டு கோல்ஸை கடாச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ண தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் மிதுன ராசிக்கிட்ட இது ஒன்று இருக்குது. ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, செய்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, யோசிப்பாங்க. ஆனால் அவங்க அதை யோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒப்புதல் கொடுக்குற வரைக்கும் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்காது. அப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா வெற்றி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் மிதுன ராசிக்கு சொன்னால் காரணம் இல்லாமல் பேச மாட்டேன். இவர் பேசுகிறாரா அப்போ கன்ஃபார்ம் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அவங்க வேலை முடிஞ்ச உடனே மற்றவங்களை கட்டி விட்டுருவாங்க. அதுவும் மிதுன ராசி தான். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் தொழிவாக தான் இருக்கும். அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்காது. ஆனால் மனம் மட்டும் வருந்தாதீங்க. இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது மனம் வருந்தாதீங்க. குறைவான வளர்ச்சி இருக்கா, உங்களை யாரும் கண்டு கொள்ளவில்லையா, மரியாதை கம்மியாக இருக்கா, ஒன்றும் வேணாம், தனியாகவே இருங்க. பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போங்க, வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. இதை விட வேறு எதுவுமே இல்லை ஆனந்தம் தரக்கூடியது. நீங்கள் தான் 32 வயசில் வின்னிங் பர்சனாக இருப்பீங்க. எழுதி தரேன். இன்னும் சொல்லப்போனால் 26 வயசு 25 எப்போ ஆரம்பிக்குதோ அதிலிருந்தே உங்கள் லைஃப் ஸ்டார்ட். 25ல் உங்கள் கேரியரில் நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். 25 23 வச்சுக்கோங்களேன், 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் கேரியர் ஸ்டார்ட் ஆகிடும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கேரியர் ஸ்டார்ட் ஆகாதா அப்படின்னே போகும். அதிகபட்சம் சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன லக்னத்துக்கு அது பொருந்தும். நிறைய பேருக்கு இது ஒரு குழப்பம். கமெண்ட்டில் கேட்குறீங்க, இதெல்லாம் லக்னத்துக்கு பொருந்துமா அப்படின்னு. கண்டிப்பாக பொருந்தும். காரியவாதிகள் மிதுன ராசிக்காரர்கள், அனுபவமிக்கவர்கள். அவங்களுக்கு லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆரம்பிக்க சொல்ல கண்டிப்பாக மந்தமாக தான் இருக்கும். அவங்க பிக்கப் ஆகிட்டாங்கன்னா அவங்க தான் ஃபஸ்ட். அப்படி முதல்ல இடத்தை பிடிக்கக்கூடிய மிதுன ராசிக்கு ஆரம்ப கட்டம் மந்தமாக இருந்தாலும் 2வது கட்டம் சக்ஸஸ் ஆகிடும். ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய அறிவு சார்ந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்க முடியும். ஒரு சமையல் பண்ணுறாங்கன்னா சமையல் பண்ணுறது எப்படின்னு கற்றுப்பாங்க. அட்வொகேட் இருக்கிற ஒருத்தர் ஒர்க் பார்க்குறாருன்னா நம்ம எப்படி பெரிய வக்கீல் ஆகலான்னு யோசிப்பார். அதாவது இது போதுங்க, நான் திருப்தி ஆகிட்டேன் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு நான் போக வேண்டும்ன்ற விளைவு ஆசை அவங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் பேராசை இருக்காது. ஆனால் பேராசைப்படக்கூடிய திறனும் எப்படின்னா, தூங்கிட்டு இருந்தாலும் உடம்பு தான் தூங்கிட்டு இருக்கும், ஆனால் மூளை வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். யாரை பார்க்கலாம், என்ன செய்யலாம், இந்த ஃபைலை எப்படி மூவ் பண்ணுறது, இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இந்த சமையலை எப்படி கற்றுக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த படத்தை எப்போ நடித்து கொடுக்குறது, இந்த மேடையில் எப்படி நம்ம பேசுகிறது. அப்படி இந்த மிதுன ராசிக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்க இன்னும் ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா இருக்கணும்னா பெருமாளையும் நல்லா வணங்கணும். மாமனையும் மருமகனையும் ஒருமித்து வணங்க வேண்டும். இது இவங்க வாழ்க்கையில் ஒரு வின்னிங்கை கொடுக்கும். சில பேர் பெருமாளை வணங்குவாங்க, முருகனை வணங்க மாட்டேங்க. முருகனையும் வணங்கணும், பெருமாளையும் வணங்கணும். வணங்குறதுனா என்னங்க, சும்மா பேசுங்க, மனதோட மனதாக பேசுங்க. நீங்கள் தெய்வத்துக்கிட்ட பெருமாள்கிட்ட நின்று பேசுங்க. புதன் ஆதிக்கம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்குது, பெருமாள்கிட்ட டைரெக்டாக பேசலாம். பரம்பொருளே, ஏழுமலையானே, வெங்கடாஜலபதியே, பார்த்தசாரதியே, ராமரே, என்ன வேணால் சொல்லுங்கள். என் லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். என் மக்கள் எல்லாம், என் சொந்தங்கள் எல்லாம், என் உறவினர்கள் எல்லாம், என் நண்பர்கள் எல்லாம்
என்கிட்ட உதவிக்கு வரணும், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது ஆணவம் மாறி இருக்கும், ஆணவம் இல்லை. நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறீங்க. அப்படி தான் கேட்க தோணும் உங்களுக்கு. ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உதவி செய்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறதும் மிதுன ராசி தான், உதவி செய்கிறதும் மிதுன ராசி தான். ஆனால் இவரை பற்றி என்ன கமெண்ட் பண்ணாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. ஏன் காதுக்குள்ளேயே வாங்க மாட்டீங்க? அதுவும் நீங்கள் தான் ஸ்பெஷல். ஏன்னா அதிகபட்சம் மிதுன ராசியை பார்த்து யாரும் நல்ல கமெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கை இருப்பு, என்எஸ்கே பாடியிருக்காரு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கை இருப்பு, அது சிரிப்பு. இது கை வந்த கலை. மிதுன ராசிக்கு சிரிச்ச முகம். எவ்வளவு என்னை பற்றி என்ன பேசுவ, பேசிக்க. அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உடையவருக்கு வெற்றி என்றும் உண்டு. ஆனால் இவங்கள மாரி ஆளுங்கள்லாம் மீண்டும் உதவி கேட்டு உங்களை நோக்கி வருவாங்க. இன்னைக்கு கேட்குறான், திரும்ப கமெண்ட் பண்ணுவான், திரும்ப அவங்க கிட்ட தான் வருவான். திரும்பி நீங்கள் தான் உதவி பண்ணுவீங்க. யாருப்பா நீங்கள்? யார்? உங்களெல்லாம் நான் பார்க்கணும்ல. அப்படி நல்ல உள்ளம் கொண்ட மிதுன ராசி, இதுதான் உங்களுடைய ஆரம்ப ஸ்டேஜ். இது சின்ன ஸ்டேஜ்லேருந்தே உருவாகுது. பென்சில் கேட்குறேன்னா பென்சில் கொடுப்பீங்க. அவன் என்ன சொல்லுவான்? இந்த பென்சிலை விட நல்ல பென்சிலை கொடுத்துருக்கலாம், ஓட்ட பென்சிலை கொடுத்துருக்கான் அப்படின்னு யோசிப்பான். அப்போத்துலேருந்தே கமெண்ட் உருவாகிடுது. இப்போ தானே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் வந்த பேருக்கு கமெண்ட் தெரியுது. 1956 யாருக்காச்சும் கமெண்ட் தெரியுமா? 64 தெரியுமா? 72 பிறந்தவங்களுக்கு கமெண்ட்னா என்னன்னு தெரியுமா? உங்களை எத்தனை பேர் பேசியிருப்பாங்க இப்போ தெரியும்ல உங்களுக்கு. அப்படி எல்லாம் கடந்து ஒரு கட்டத்துக்கு வரீங்க. 24 ஏஜ் அப்படி வரும்போது நம்மளுக்கு திடுதுப்புன்னு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிரும். என்னது? கல்யாணம், வேலை, இது கிடைச்சிரும். எங்கள் சாமி எனக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு. வேலையே கிடைக்கல. 24 to 36. என்ன காரணம் அப்படின்னா, இதில் தான் மிதுன ராசி ஒரு சின்ன தவறு பண்ணும். மிதுன ராசிக்கு எப்போவுமே 2 பொறுப்பு இருக்கும். ஒரு விஷயத்த நம்ம வேண்டான்னு வெறுக்கிறோன்னா, அதாவது எக்ஸாம்பிள் மேரேஜ், நம்ம வெறுக்கிறோன்னா ரெண்டாவது நம்ம விஷயத்துக்கே வராது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் வர வாய்ப்பை தவற விடாதீர்கள். உங்களுக்கு என்ன வந்திருக்கோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு நான் அப்புறமா பண்ணிக்கிறேன், நான் அம்மாவை கேட்கணும், மாமாவை உத்தரவு சொல்லணும், நான் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகணும், இப்படிலாம் இருந்தால் கல்யாணம் ஆகுது டிலே ஆகும். வேலைக்கும் அப்படி தான். எது கிடைக்குதோ முதல்ல உள்ள போயிடு, அதுக்கப்புறம் என்ன கிடைக்குதோ அது வேலை. இதை நீங்கள் செஞ்சாதான் மிதுன ராசிக்கு டெவலப்மெண்ட்டு கிடைக்கும். அடுத்தது இந்த மிதுன ராசி அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. குழந்தை காலத்துக்கு அமையும். ஆனால் நீங்கள் இல்லறத்தில் எப்படி இருக்கீங்கன்னு பொறுத்து தான் உங்கள் காலத்துக்கு அமையும். இப்படி கடந்துட்டு அடுத்த காலகட்டத்துக்கு போகிறோம். 32 வயசில் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். இது 2வது கட்டம். 32 டெஃபினெட்லி உங்கள் ஒர்க்கில் நீங்கள் சின்சியராக இருப்பீங்க. அதுதான் இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். இதான் மிதுன ராசியோட ஸ்பெஷல். எது கொடுத்துமோ இந்த ஒர்க்கை நீங்கள் சரியாக செஞ்சீங்க பாருங்கள், இப்போ தான் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப எளிமையாக இந்த ரிசல்ட்டை வாங்கிடலாம். ஆனால் 32 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கணும், அப்போ தான் அந்த வெற்றி கிடைக்கும். அப்படி இந்த வெற்றியை பெற்று அந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய வெற்றிகளை பெற்று வாழ்க்கையில் நல்லா ஜம்முன்னு வந்துடுவீங்க. இப்படி வந்துட்டுருக்க ராசியில் 51, 52ல் 50 கிராஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். கோவத்தினால சிலரை இழக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி நடக்காது. நீங்கள் அறிவு சார்ந்தவர்கள், ஆனால் எதிராளியும் அப்படி இருப்பான்னு யோசிக்காதீங்க. அதனால் நிறைய சங்கடம் ஏற்படும். ஆமாம் அப்படி தான், நான் இப்படி தான் அப்படின்னு தெளிவாயிடுங்க. ஆஃப்டர் 50 அப்படி நீங்கள் இந்த கணக்கை கால்குலேட் பண்ணி உள்ளே போகும்போது இந்த கிரகம் புதன் உங்களுக்கு யோகத்தை கொடுத்து சௌக்கியத்தை கொடுக்குறார். புதனுடைய வேலையை அதுதான். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறணும்னா பெருமாளையும் முருகப்பெருமானையும் வணங்குங்க. ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் கோடீஸ்வர யோகங்கள் பெற்றவர்கள், மறந்துடாதீங்க. உங்களை நம்பி நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக கடவுள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஆனால் அவங்கள யாரும் போற்றி புகழ மாட்டாங்க. அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்படி தான் உங்களோட வாழ்க்கை நடக்கும். ஆஃப்டர் 64க்கு பிறகு யதார்த்த நிலைகளை யதார்த்தமாக வாழணும்னு நினைப்பீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு மிலிட்ரி தோரணம் இருக்கும். மிலிட்ரியில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருப்பீங்க. உங்களை கண்டா ஒரு பயம் இருக்கும். மிதுன ராசியை கண்டா ஒரு பயம் இருக்கும். இது உங்களோட ஸ்பெஷல். அந்த கெத்தை மட்டும் விட்டுறாதீங்க. தலை படம் அஜித் பாட்டில் ஒன்று வரும் பார்த்தீங்களா? கெத்தை விடாதன்னு. அதான் உங்களுக்கு அந்த பாட்டு அப்படியே உங்களுக்கு சூட் ஆகும். இப்படி இருக்கிற வாழ்க்கையில் இன்னும் என்னென்னலாம் செஞ்சால் லைஃப்பில் இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னா, நான் திரும்ப சொல்கிறேன், பெருமானையும் வணங்குங்க. அதுவே உங்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி முருகப்பெருமானையும் பெருமாளையும் நீங்கள் வணங்குங்க. கொடி கட்டி பறப்பீங்க. பராபலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். அதிகமாக பச்சைக்கல் மோந்திரம் நீங்கள் போடலாம். பச்சைக்கல்ன்றது புதனோடைய ஆதிக்கம், அதனால் பச்சைக்கல் போட சொல்கிறோம். மிதுன ராசிக்கு அமோக வளர்ச்சி உண்டு. அதை விட்டுட்டு அழுக்காக இருந்தால் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். ஆனால் அதனால் இன்னிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? அழுக்காக இருக்கக்கூடாது. ஆனந்தமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும். ஆல்ரெடி அழகாக இருக்கிறவங்க தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள். சிவனை பின்பற்றுங்க. நெத்தியில் திருநீரை வைங்க. இதில் ஏற்ற தாழ்வே கிடையாது. விபூதி வைங்க. விபூதி நான் சின்னதாக வைக்கிறதில்ல,
நல்லா நெத்தி நிறைய ஆனந்தமாக பூசணும். இப்படி செய்தால் மிதுன ராசிக்கு இந்த பிரம்மன் எழுதிய விதி சரியாக வந்து சேரும். எதையும் காதில் வாங்காதீங்க, அதுவே உங்களுக்கு பெரிய கிஃப்ட். ஓம் நமச்சிவாய. இந்த மிதுன ராசி பற்றி ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.